அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 16:10 கொஞ்சம் வாசிகள். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவிட்டீர். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து தாவீது சொன்ன அற்புதமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைங்க. அப்புறம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதில் 8 முதல் 10 வசனமும் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான தீர்க்க தரிசனங்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து உயிர்த்தெழுதலை குறித்தும் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்களாக கூறப்பட்டிருக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா அதை ஆண்டவர் இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தம்மை அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இப்படி இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. பழைய ஏற்பாட்டிலே கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அப்போஸ்தலருக்கு இயேசு தரிசனமாகி இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பது நிரூபிக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட உண்மை. என்றால் நாம் ஆராதிக்கிற இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, இது கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற இயேசு ஏதோ மரித்த தெய்வம் அல்ல. அவர் மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆக உயிர்த்தெழுந்த தெய்வத்தை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். என்றால் இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமது சரீரத்திலேயே விளங்கு. அதுக்கு ஆதாரமா 1 பேதுரு 1:21, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் அவர் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார். என்றால் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு அந்த அற்புதம் நடக்குமா? என்ன அற்புதம்? மரித்தோரையே உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை உள்ள தெய்வம் நமது வாழ்க்கையில எது முடிந்து போனது, ஆகாதது, நடக்காதது, அவ்வளவுதான் என்று முடிவு கட்டியிருந்தாலும் அந்த நேரத்தில் விசுவாசிக்கும் பொழுது அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் எல்லாமாகும், எதையும் செய்ய வல்லவர். இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை நம்புங்க. அவரால் ஆகாத ஒன்றும் இல்லை, எல்லாம் அவரால் கூடும். உடைந்து போய் சின்னாபன்னமாக இருந்தாலும், சுக்குநூறா உடைந்திருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து உங்கள் குடும்பத்தை கட்ட, பிஸ்னஸை கட்ட, வாழ்க்கையை, உறவுகளை கட்ட கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.